Very good morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SSC CGL 4th June 2019 கேட்ட ரிமைனிங் ரீசனிங் கொஷின்ஸ் பார்ப்போம். First question. Select the option that is related to the third term in the same way as the second term is related to the first term. First questionல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டேர்முக்கான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்போது 13 into 2 plus 3 is equal to 29. ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் இதுவும் இருந்திருக்கும். 17 into 2 plus 3 is equal to 37. ஸோ இங்கே 17 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செலக்ட் த செட் ஆஃப் which the numbers are related in the same way as the number of following set. ஓகே, ஃபஸ்ட்டு இது என்ன செட் அப்படின்றத பார்ப்போம். இது என்ன லாஜிக்கில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போது 9 எப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னா 3 into 3 9, 15 3 into 5 15, 27 3 into 9 27. ஸோ இதே ஃபார்மெட்டில் இந்த 4 ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? இந்த ஃபார்மேட் பாருங்கள். 12 4 into 3 12, 4 into 5 20, நெக்ஸ்ட் 4 into 9 36. ஸோ இதே ஃபார்மேட்டில் இருக்கா? ஆன்சர் டி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். In a code language, if fridge is written as some codes are given as the same language, how will the code can be written for this one? இதுவும் சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஆல்ஃபபெட் சீரிஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் அப்படின்றத எப்படி எழுதியிருக்காங்க? FRIDGE. ஃப்ரிட்ஜ் அப்படின்றத எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? GTLHLK அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்களா? ஓகே, எஃப்க்கும் ஜிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். FG அடுத்த லெட்டர் எழுதியிருக்காங்களா? +1. எஃப்க்கும் ஜிக்கும் +1 ஒரு லெட்டர் தான் எழுதியிருக்காங்க. ஆருக்கும் டீக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். RT 2 லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்போது +2. ஐக்கும் எல்லுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஐக்கும் எல்லுக்கும் என்ன ரிலேஷன்? 3 லெட்டர் ஸ்கிப் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போது +3. டிக்கும் ஹெச்சுக்கும் என்ன ரிலேஷன்? டி 1 2 3 4 4th லெட்டர் தான் ஹெச். அப்போது +4. ஜிக்கும் எல்லுக்கும் செக் பண்ணி பார்ப்போம். ஜி 1 2 3 4 5 5th லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்போ +5. ஈக்கும் கேக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். இ 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் +6. ஸோ இதே மாதிரி இதையும் கோட் பண்ணலாமா? KETTLE. ஓகே, கேக்கு அடுத்த லெட்டர் அதாவது 1. கேக்கான அடுத்த லெட்டர் எல். ஈக்கு இப்போது 2 லெட்டர் பார்க்கணும். இ 1 2. ஜி டீக்கு 3 லெட்டர் பார்க்கணும். டி 1 2 3. டபிள்யூ திரும்ப இங்கே 4 லெட்டர் பார்க்கணும். டீலேருந்து 4 லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ். இங்கே எல்லேருந்து 5 லெட்டர் பார்க்கணும். எல் 1 2 3 4 5 கியூ. அப்போது ஈலேருந்து நெக்ஸ்ட்டு 6 லெட்டர் பார்க்கணும். 1 2 3 4 5 6 கே. ஸோ ஆன்சர் LGWXQK. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சிலாஜிசம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சம் மொபைல்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் மொபைல்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஹெவி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஹெவி ஐட்டம்ஸ். ஓகே, இப்போ கன்க்ளூஷன் என்னென்ன ஃபாலோ ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? சம் மொபைல்ஸ் ஆர் ஹெவி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் மொபைல்ஸ் ஆர் ஹெவி ஐட்டம்ஸ் இருக்கலாம். சம் மொபைல்ஸ் ஆர் ஹெவி ஐட்டம்ஸில் இருக்குது. ஓகே, கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகுது.
நோ மொபைல் இஸ் அ ஹெவி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ மொபைல் இஸ் அ ஹெவி ஐட்டம்ஸ். இங்கே ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனே சொல்லிட்டாங்க. சம் மொபைல்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஹெவி ஐட்டம்ஸில் இருக்குது. ஸோ சம் ஐட்டம்ஸ்லாம் மொபைல்ஸில் இருக்குது. ஸோ கன்க்ளூஷன் 2 ஃபாலோ ஆகலை. கன்க்ளூஷன் 3 செக் பண்ணி பார்ப்போம். சம் ஹெவி ஐட்டம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆமாம், ஃபாலோ ஆகுது. ஸோ ஆன்சர் கன்க்ளூஷன் 1 and 3 follows. 1ம் 3ம் ஃபாலோ ஆகுது. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் டைஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த சம பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2 rotated positions of the dice are given below. Which number will be at top if 3 is the bottom? இப்போது பாட்டமில் 3 இருந்துச்சு அப்படின்னா டாப்பில் என்னவா இருக்கும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இப்போது இங்கே 3 கொடுக்கல. ஓகே, இப்போ நம்ம என்ன லாஜிக்கில் கண்டுபிடிப்போம்? எப்போதும் இங்கே காமனாக இருக்கிற நம்பர் எடுப்போமா? 2 இங்கே காமனாக இருக்குது. ஓகே, 2லேருந்து கிளாக் வைஸ் பார்ப்போமா? 2லேருந்து கிளாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 1. இங்கே 2லேருந்து கிளாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 5. அப்போ 1க்கான ஆப்போசிட் 5. 1 பாட்டமில் இருந்துச்சு அப்படின்னா 5 டாப்பில் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த நம்பருக்காக செக் பண்ணி பார்ப்போம். இங்கே 1லேருந்து 4 பார்த்தோம் அப்படின்னா 4. 1லேருந்து 4. இங்கே 5லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 6. அப்போ 4க்கான ஆப்போசிட் 6. இப்போ பாட்டமில் 4 இருந்துச்சு அப்படின்னா டாப்பில் 6 இருக்கும். இன்கேஸ் டாப்பில் 6 இருந்துச்சு, டாப்பில் 4 இருந்துச்சு அப்படின்னா பாட்டமில் 6ஆக இருந்திருக்கும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 2. இதுக்கு என்ன தான் பாசிபிள்? 3 மட்டும்தான் பாசிபிள். ஓகே, 3 அட் த பாட்டம். 3 பாட்டமில் இருக்குது அப்படின்னா டாப்பில் 2 தான் இருந்திருக்குமா? 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Which two sign should be interchanged in the following equation to make it correct? இதையும் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி சீக்கிரம் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களை சிம்பிளிஃபிகேஷன் எவ்வளோ ஸ்பீடாக போட முடியுது அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த கொஷின். இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? எந்த டூ சைனை சேஞ்ச் பண்ணால் இந்த ஆன்சர் வருது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். 15 ஆப்ஷன் பி எடுத்துக்கோங்க. 15 - 9 டிவைடட் பை, இங்கே மைனஸ்க்கு பதில் ப்ளஸ், 15 + 9 டிவைடட் பை 6 இன்ட்டு 10 - 5 இஸ் ஈக்குவல் டு 25. 15 + 3/2 இன்ட்டு 10 - 5. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் 5. 15 + 15 - 5 இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். 3 of the following 4 words are alike in the same certain way and one is different. Pick the odd one out. இதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். பினோவலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கைண்ட்னஸ் அப்படின்றது அர்த்தம். ஓகே, கோர்ட்டசி அப்படின்னா என்னன்னா பொலைட்னஸ் அப்படின்றது அர்த்தம். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆக்ஷன் ஆர் ஃபேக்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது சொல்லலாமா? ஓகே, ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். அப்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்றதுக்கான கரெக்டான மீனிங். அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே மூணுமே பாசிட்டிவாக இருக்கா? ஹிண்ட்ரன்ஸ் மட்டும் நெகட்டிவ், அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது நெகட்டிவ் தானே. ஸோ இதான் ஆன்சர். I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.